நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜிஎஸ் மெட்டீரியல்ஸ் ரெடி ஆகிடுச்சா சார்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. தமிழ் மெட்டீரியல் ரெடி ஆகிடுச்சான்னு கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு நான் ஜிஎஸ் போடுறேன். ஜிஎஸ் போட்டு அப்புறமா தமிழ் உங்களுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் ரெடியானவொடனே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஜிஎஸ் வந்து எனக்கு கண்ணில் பார்க்காது எப்படி சார் வாங்குறது, மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது சார்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்காக வந்து மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் வியூவாக நான் சொல்லிடுறேன். ஒவ்வொரு யூனிட்டும் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு எந்த யூனிட் வேணுமோ எந்த யூனிட் இல்லையோ பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்க. யாருக்கும் கட்டாயம் கிடையாது. நீங்கள் இந்த யூனிட் வேணும்னு சொன்னால் இது எவ்வளோ பைசா ஜெராக்ஸ் காஸ்ட் ஆகுன்னு சொல்லி சொல்ல போகிறோம். அந்த ஜெராக்ஸ் காஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம கடையில் கொடுத்து ஜெராக்ஸ் போட்டு உங்களுக்கு கொரியர் அனுப்ப போகிறோம் வீட்டுக்கு. அவ்வளோதான். வாங்கணும்னு கட்டாயம் இந்த சோர்ஸ் இருக்குன்னா அதே வச்சு படிங்க. இல்லாட்டி வேணா வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்களுக்கு மட்டும் ரெடி பண்ணி அனுப்பிச்சி வைக்கிறேன். சரி, இப்போ சிலபஸ் ஓகேங்களா முக்கியம். நம்ம வந்து மெட்டீரியலை பற்றி சொல்லிடுறேன். மெட்டீரியல்ன்றது வந்து நானாக ஓனாக டைப் பண்ணியோ ஏதோ பாடத்திட்டத்தை குறைச்சியோ கூட்டியோ எதுவும் நான் தரல. ஓகேங்களா, மெட்டீரியல்ன்றது எப்படி இருக்குன்னா புக்கோடைய சோர்ஸ் நியூ புக்கு, ஓல்டு புக்கு, கவர்மெண்ட் மெட்டீரியல். ஏன்னா கொஸ்டின்ஸே புக்லேருந்து தான் கேட்பான். அப்போ புக்கு நியூ புக்கு, ஓல்டு புக்கு, கவர்மெண்ட் மெட்டீரியல். எக்ஸ்ட்ரா வந்து கேட்குற தகவல் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னா நியூ புக்கு, ஓல்டு புக்கு, கவர்மெண்ட் மெட்டீரியல் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டாப்பிக்காகவே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யூனிட் 2 சார். இப்போ நியூ சிலபஸ் கரெக்ஷன் பண்ணிட்டான். யூனிட் 2 வந்து ஏன்னா ஜியாகிரபி, அதாவது இந்திய புவியியல். இந்திய புவியிலேருந்து 5 மார்க் வரப்போகுது சார். இந்த 5 மார்க் எங்கெங்கெல்லாம் நம்ம படிக்கணும்னா இந்த 5 மார்க் வந்து இயற்கை அமைவுகள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை, நீர் வளங்கள், இந்திய ஆறுகள், மண் வளங்கள், இயற்கை வளங்கள், காடு, வனவிலங்குகள், வேளாண்மை முறைகள், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, சமூக புவியியல், மக்கள் தொகை அடர்த்தி பரவல், இனம், மொழி குழுக்கள், பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம், பசுமை ஆற்றல், புவியின் நடப்பு உண்டது. நம்ம டாபிக்லாம் எங்க சார் இப்போ இந்தியாவுடைய இயற்கை அமைவுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சிலபஸ் செகண்ட் யூனிட்டு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே அப்போ புவியினுடைய அமைவிடம் மற்றும் இயற்கை அமைவுகள்னு சொல்லியிருக்கோம். இது எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது எங்கெல்லாம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு 10th புக்கில் வந்து இருக்குது. இந்திய அமைவிடம், இந்தியா புவி அமைவிடம் மற்றும் இயற்கை அமைவுகள் என்ற டாபிக். இதெல்லாம் வந்து என்னன்னா இந்திய புவியினுடைய அமைவிடம் மற்றும் இயற்கை அமைவுகள். ஓகேங்களா, அப்போ இவ்வளோதான் வந்து இந்தியாவுடைய புவியினுடைய அமைவிடம். அடுத்து தமிழ்நாடு புவி அமைவிடம் மற்றும் இயற்கை அமைவுகள். அப்போ நம்ம அது புக்கில் தனித்தனியாக இருக்கும், நம்ம ஒன்றாவே கொடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு இந்தியனுடைய புவி அமைவிடம் வந்துச்சு, அடுத்து தமிழ்நாடுடைய இயற்கை பிரிவுகள் வந்துருச்சா. இப்போ அடுத்தது இது நியூ புக்கு. இப்போ இந்தியாவும் கொடுத்துட்டேன், தமிழ்நாடும் இயற்கை அமைவு கொடுத்துட்டேன். அடுத்து ஓல்டு புக்கில் இருக்கிற இந்தியாவுடைய அமைவிடமும் இந்தியாவுடைய இயற்கை பிரிவுகளை பற்றி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஓல்டு புக்கில் இருக்கிற தகவல் புரியுதுங்களா. இப்போ இப்படி தான் ஒரு டாபிக் முடிஞ்சுங்களா. இது வந்து என்னன்னா இப்போ நம்ம சிலபஸ் சொல்லிக்க முதல் டாபிக் இந்தியாவுடைய இயற்கை அமைவுகள் என்ற டாபிக், நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அவ்வளோதான். இது கவர்மெண்ட் மெட்டீரியல் தேவையில்லை, ஏன்னா நியூ புக்கு, ஓல்டு புக்லேயே போதுமான தகவல் இருக்குது. அடுத்து பருவமழை, மழைப்பொழிவு. இப்போ அடுத்த தலைப்பு என்னென்ன சிலபஸ்லாம் பருவமழை, மழை. அப்போ பருவமழைனா வானிலை தெரியணும், பருவமழைனா என்ன தெரியணும், காலநிலை என்ன தெரியணும், மழைப்பொழிவு, இந்திய ஆறுகள், நீர் வளங்கள், இது எல்லாத்தையும் நம்ம புக்கில் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். புக்ஸில் நம்ம பார்த்தோம்னா வந்து நியூ புக்கு 10ஆம் வகுப்பு புக்கில் பார்த்தோன்னா இந்திய காலநிலைனா என்னன்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து காலநிலைக்கு அடுத்து வந்து பருவக்காற்றுனா என்னன்னு சொல்லி இருக்குது. நம்ம நியூ புக்கில் பருவக்காற்றுனா எங்கே இருக்குது. ஓகேங்களா, நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். பருவமழை, வடகிழக்கு பருவக்காற்று, தென்கிழக்கு பருவக்காற்று, அதனால தான் பருவமழை கிடைக்குது. அப்போ மழை பரவல். ஓகேங்களா, எப்படி. அடுத்து வந்து இந்திய காலநிலைனா என்னன்னு சொல்லிட்டு ஓல்டு புக்கில் இருக்குது. ஓகே, ஓல்டு புக்கில் வந்து எப்படி இந்தியாவுக்கு மழை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதே பருவக்காற்றை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓல்டு புக்கு அடுத்துட்டு பார்த்தோம்னா இப்போ நம்ம அடுத்த என்ன டாபிக் பார்த்தோன்னா மழை. ஓகேங்களா, இப்போ மழைனா என்ன பார்த்துக்கலாம். அமில மழைனா என்ன, மழையினுடைய வடிவங்கள் எப்படி எப்படிலாம், மழை ஃபஸ்ட்டு மழைனா என்ன. ஓகேங்களா, மழைநீர் மழையை பற்றி ஃபுல்லாகவே காட்டுற பாருங்க. பருவக்காற்று முடிஞ்சுன்னா அடுத்து மழைப்பொழிவு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், மழைப்பொழிவு ஆரம்பிச்சிருச்சு இப்போ. ஓகே, மழைப்பொழிவினுடைய நிலையற்ற தன்மை, மழைப்பொழிவுனா என்ன, மழை பரவல்னா என்ன, அதிகமாக மழை பெய்கிற இடம் எது, குறைவாக மழை பெய்கிற இடம் எது, அதுக்கடுத்து வந்து எப்படி மழைநீரை சேகரிக்கலாம். ஓகேங்களா, மழையினுடைய வடிவம், அமில மழைனா என்ன, மழைப்பொழிவுனா என்ன, ஆலங்கட்டி மழைனா என்ன, கல்மழைனா என்ன, பனினா என்ன, பனித்திரள்னா என்ன, இதெல்லாம் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில். வெப்பச்சலன மழைனா என்ன, மழைத்தடை மழைனா என்ன, இந்த மாதிரி மழையை பற்றி மேக வெடிப்புனா என்ன, இதெல்லாம் ஜிஎஸ்ல கேட்குறான். ஓகேங்களா, அடுத்து தமிழ்நாட்டில் காலநிலை என்ன, இப்படி இப்போ இந்தியாவில் பார்த்துட்டோம். அடுத்து தமிழ்நாட்டோட காலநிலை என்ன, தமிழ்நாட்டுடைய இந்தியாவுடைய ஆறுகள் என்ன, எது இதெல்லாம் இந்தியாவுடைய ஆறுகள் நியூ புக்கு. அடுத்து எது இதெல்லாம் வந்து இந்தியாவுடைய ஆறுகள் பழைய புக்கு. ஓகேங்களா, புக்கு டாப்
அது ஆர்டராக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது தமிழ்நாட்டுடைய ஆறுகள். ஓகேங்களா. தமிழ்நாட்டுடைய ஆறுகள் இது நியூ புக்கு. இந்தியாவுடைய நீர்வள ஆதாரங்கள். இந்தியாவுக்கு எந்த வகையில் நீர் வளங்கள்லாம் இருக்குது, கிணற்று நீர் பாசனமா, கால்வாய் பாசனமா, ஏரி பாசனமா, ஆற்று நீர் பாசனமா, இந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய நீர்வளங்கள்னா என்ன, புரியுதுங்களா. இப்படி வந்து என்னென்ன முடிஞ்சுன்னா இப்போ இந்த புக்கில் நம்ம பார்த்தோம்னா பருவநிலை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை, நீர் வளங்கள், இந்திய ஆறுகள் வரையும் பார்த்துருக்கோம். அடுத்து மண், கனிம வளங்கள். கனிம வளங்கள் நம்ம எடுத்துக்கோம்னா இந்தியாவில் இருக்கிற கனிம வளங்கள் வந்து என்னென்னா இயற்கையாகவும் மனிதனால் உருவாக்கப்பட்டது தனித்தனியாக இருக்குது. புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள்னு சொல்லிட்டு இருக்குது. இப்படி எல்லாமே இருக்குது பாருங்கள். இந்தியாவுடைய வளங்கள் மற்றும் தொழிலங்கள் எல்லாமே வந்து ஒரு பாடமாக உங்களுக்கு நான் வளங்கள் இருக்குது. நம்ம நியூ புக்கில் இருக்கிற எல்லாமே ஜியாகிரபி ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது ஜியாகிரபி. அடுத்து வந்து தமிழ்நாட்டுடைய கனிம வளங்கள். தமிழ்நாட்டுடைய வளங்கள் எங்கெங்கெல்லாம் என்னென்ன இருக்குன்றது ஒரு இது. அடுத்து ஓல்டு புக்கில் இருக்கிற கனிம வளங்கள். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து ஒரு தகவல் எங்கே இருக்குதோ அது. அடுத்தது மட்டும் இல்லாமல் 12th புக்கில் டிகிரி ஸ்டாண்டர்டில் மெயின்ஸுக்கு இதெல்லாம் உதவும். ஓகேங்களா. அதனால் வந்து 12th புக்கில் குரூப் 2 எல்லாத்துக்குமே உதவும் இல்லையா. அதனால் வந்து 12th புக் லெவல் கொடுக்கும். அப்போ இதை ஈஸியாக படிக்கலாம். அதனால் வந்து இருக்கும். நீ இதை உட்காந்து நீங்கள் படித்தா மட்டுமே போதும். மெயின்ஸுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேங்களா. அடுத்து நம்ம சிலபஸில் இருக்கிற டாபிக் வந்து மண், வேளாண்மை முறைகள், காடு, வன உயிரினங்கள், இயற்கை வளங்கள் எல்லாமே ஒரே சேம் டாபிக் தான் ஒரு இடத்துக்கு கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இயற்கை தாவரம்னா என்ன, இதெல்லாம் இயற்கை தாவரங்கள். ஓகேங்களா. வன உயிரினா என்ன, இதெல்லாம் நியூ புக்கில் இருக்குது. அதுக்கடுத்து இயற்கை தாவரம்னா என்ன சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற இயற்கை தாவரங்கள் பற்றி இருக்குது. இந்தியா சொன்னால் அடுத்தது தமிழ்நாடு. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா உயிரின பன்மை வளங்கள், நம்மளுக்கு பயோடைவர்சிட்டியை பற்றி மெயின்ஸ்லையும் கொடுத்துருக்கான், புக்லேயும் கொடுத்துருக்கான். அப்போ அதை பற்றி தகவல் வந்து 12th லெவலில் இருக்கிறது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு மெயின்ஸில் உங்களுக்கு வரும். ப்ரிலிமின்ஸ்லேயே வருமே, குரூப் 1 குரூப் 2க்குலாம் வரும். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து இயற்கை தாவரத்தை பற்றி ஓல்டு புக்கில் இருக்கிற தகவல். ஓகேங்களா. அதுக்கடுத்து வேளாண்மை முறைகள், அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் எப்படி இருக்குது, வேளாண்மை என்ன, இந்தியாவுடைய வேளாண்மை முறைகள் எப்படி இருக்குது. ஓகேங்களா. அடுத்து தமிழ்நாட்டுடைய வேளாண்மை முறைகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து வரும். இதெல்லாம் பழைய புக்கில் இருக்கிற இந்தியாவுடைய வேளாண்மை முறைகள். இப்போ மண்ணுனா என்ன, மண்ணுனா என்னன்னு சொல்லிட்டு 8ஆம் புக்கில் ஒரு அறிமுகம் கொடுத்துருக்காங்க. அப்போ மண்ணை பற்றி படிக்கலாம். அதில் மண்ணை பற்றி ஒரு பாடமே இருக்குது. அடுத்து இந்திய வேளாண்மைன்னு சொல்லிட்டு ஒரு பாடத்தில் வந்து நம்ம மண்ணை பற்றி நம்மளுக்கு 10th புக்கில் கொடுத்துருக்காங்க. மண்ணை பற்றி இருக்கிற எல்லா டேட்டாவும் இங்கேயே கொடுத்துருக்கேன். அடுத்து பழைய புக்கில் இருக்கிற மண்ணை பற்றி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அப்போ தமிழ்நாட்டில் மண் வகையை பற்றி கொடுத்துருக்கேன். அப்போ A to Z மண்ணுனா ஓவர். அப்போ சிலபஸ் என்ன சொல்லிக்க பாருங்க, இயற்கை வளம் சொல்லிட்டேன், காடுகள், வன உயிரினங்கள் சொல்லிட்டேன், வேளாண்மை முறையை சொல்லிட்டு இப்போ ஓகேங்களா. அடுத்து வந்து போக்குவரத்து தகவல் தொடர்பு. போக்குவரத்து தகவல் தொடர்புனாலும் அப்படி தான். போக்குவரத்து தகவல் தொடர்பு பார்த்தோம்னா நியூ புக்கில் இருக்கிற போக்குவரத்து தகவல் தொடர்பு, இந்தியாவுடைய போக்குவரத்து தகவல் தொடர்பு கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நியூ புக்கில் இருக்குது. அடுத்து ஓல்டு புக்கில் இருக்கிற போக்குவரத்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இந்த நியூ புக்கு ஓல்டு புக்கில் இருக்கிற போக்குவரத்து முடிஞ்சுன்னா அடுத்து தகவல் தொடர்பும் அதிலே அட்டாச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இப்போ தகவல் தொடர்புனா என்ன, நியூ புக்கில் இருக்கிற தகவல் தொடர்புனா என்ன, தகவல் தொடர்பு ஓல்டு புக்கில் இருக்கிற தகவல் தொடர்புனா என்ன. ஓகேங்களா. இது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். அடுத்து அதுவும் முடிச்சுன்னா இப்போ சமூக புவியியல் இருக்கு இல்லையா. சமூக புவியியல் என்னது, மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல், இனம், மொழி, குழுக்கள் மற்றும் பழங்குடியினரை பற்றி இருக்கு இல்லையா. இந்த யூனிட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சமூக புவியியல்னு சொல்லி பார்க்கும்போது இனம், மொழி, குழுக்கள், முக்கிய பழங்குடியினங்கள்லாம் இது புதுசாக இதாக சேர்த்துருக்கான். ஓகேங்களா. ஜியாகிரபியில் புதுசாக சேர்த்தான சிலபஸ் இதுதான். சேஞ்சஸ்னால் அதுதான் சேஞ்சஸ். இது பார்த்தோம்னா நம்ம கீழ் கிளாஸ் புக்லேயே இதை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியாவில் வந்து எந்த மாதிரியான இனங்கள் இருக்குது, மொழிகளை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. இது கீழ் கிளாஸ் புக்கில் இருக்கிறது. அதை பற்றி ஒரு பெரிய லெசனே வந்து நம்ம 11th ஜியாகிரபி புக்கில் கொடுத்துருக்காங்க. இனத்தை பற்றி எல்லாமே இந்த டாபிக் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் இதை படித்தாவே போதுமானதாக உங்களுக்கு இருக்கும். எல்லா தகவலுமே இதில் இருக்குது. நீங்கள் குரூப் 1 மெயின்ஸ் லெவலில் இதை நீங்கள் படித்தாவே இதில் இருக்கும். இதை பற்றி கவர்மெண்ட் மெட்டீரியல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு புரியுறதுக்காக இது புது டாபிக்ன்றதுனால உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து ஆட் பண்ணி இதை படித்தாவே உங்களுக்கு போதும். அதுக்கடுத்து வந்து என்னென்னா சமூக புவியில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் டாபிக் இருக்கு இல்லையா. இந்த மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல்னால் நியூ புக்கில் இருக்கிற மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் கொடுத்துருக்கேன் 10th புக்கில். ஏன்னா நம்ம சிலபஸ் இந்திய புவியில் தான் எல்லாமே. அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி பரவல் தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து மக்கள் தொகை புவியியலை பற்றி நம்ம 11th புக்கில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைனாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாவே A to Z எல்லாமே கிளியர் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா மக்கள் தொகை பற்றி உங்களுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் சம்மந்தமாகவும் கொடுத்துருக்கேன். இதை பார்த்தீங்கன்னாலும் இன்னும் டோட்டலாக கிளியர் ஆகிடும். மெயின்ஸ் லெவலில் எல்லாமே இருக்குது. இதுவே போதுமான தகவல். அடுத்து சுற்றுப்புற சூழலை பற்றியும் ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. நம்ம சுற்றுப்புற சூழல் மாசுபடுறதுக்கான காரண தடுப்பு முறைகள், பருவநிலை மாற்றம், பசுமை ஆற்றலை பற்றி டாபிக் கொடுத்துருக்காங்க.
அது நம்ம சுற்றுச்சூழல் பிரச்சனை சொல்லிட்டு பழைய புக்கில் 10th புக்கில் பார்த்தா ஒரு பாடமே தனியாக இருக்குது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அது ஃபுல்லாக கவர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இயற்கை வளங்களை பற்றி நம்ம பழைய புக்கில் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம சுற்றுச்சூழல் மேலாண்மை பற்றி நம்மளுக்கு சயின்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த சயின்ஸ் புக்கில் இருக்கிறது நம்மளுக்கு இங்கே ஜியாகிரபியில் நம்மளுக்கு கவர் ஆகுது. அதனால் அதுவும் வச்சுருக்கேன், எதுவும் மிஸ் ஆகாது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் மெயின்ஸ் லெவலில் நம்ம படிக்கணும்னா நம்ம 12th புக்கில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படிச்சீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நிறைய இதுலேருந்து கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு இதுக்குமே ஒரு ப்ரிலிமினரிக்குமே வரும். இதில் கொடுத்துருக்க டாப்பிக்லாம் இங்கே டீப்பாக கேட்டால் நம்ம இங்கேருந்து கொஷின் எடுப்போம். அதனால் வந்து A to Z சுற்றுச்சூழலை பற்றி உங்களுக்கு எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். சுற்றுச்சூழலை பற்றி மெயின்ஸுக்கு டாபிக் இருக்கிறதுனால கொஞ்சம் கவர்மெண்ட் மெட்டீரியலும் அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம சொல்ல தலைப்பினா பேரிடர் மற்றும் பேரிடர் மேலாண்மை பற்றி A to Z 6வதுலேருந்து பேரிடரை பற்றி நான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். 6வது 7வது 8வது 12ஆம் வகுப்பு வரைக்கும் பேரிடர் மேலாண்மை பற்றிக்கிற எல்லா பாடமும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் படித்தா மட்டும் போதும், வேறு எதுவுமே தேவைப்படாது. இடர்னா என்ன, இந்த மாதிரிலாம் வந்து புக்ஸில் இருக்கிற சோர்ஸ் தான். இப்போ தாண்டி கொஸ்டின்ஸ் வர போகிறது கிடையாது. ஆனால் வந்து அந்த புக்ஸே கொஞ்சம் ஹையர் ஸ்டடீஸ் லெவலில் படிச்சிட்டோம்னா குரூப் 1 வரலையுமே நம்மளுக்கு கவர் ஆகும். இப்படி தான் வந்து புக்ஸு இருக்குது. ஓகேங்களா? புக்கு இந்திய பேரிடர்கள்லாம் என்ன, ஓகேங்களா? நம்ம மெயின்ஸ் லெவலில் டிகிரி ஸ்டாண்டர்டில் எல்லாமே கொடுத்துருக்கோம் பாருங்கள். பேரிடர்னா எல்லாமே கொடுத்துருக்கோம். அப்போ சிலபஸ் என்ன, சிலபஸில் இருக்கிற தலைப்பில் பார்த்தோமா அப்போ அமைவு இதில் இருக்கிற எல்லா தலைப்புமே உங்களுக்கு கவர் ஆகிட்டு இருக்கு. 6 to 12 நியூ புக்கு, ஓல்டு புக்கு ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் எல்லாம் சேர்த்துருக்கு. இப்படி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஜியாகிரபி மெட்டீரியல் இப்படி தான் இருக்கும். ஜியாகிரபி வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத வாங்கிக்கோங்க.